இப்போ எதுக்குடா கிச்சனுக்கு வந்தீங்க? ஆ, சிக்கன் வாடை வந்துருச்சோ? வந்துடும், உங்களுக்கு மட்டும் மூக்கு வேர்க்குண்டா. சிக்கன் வெட்டிக்கிட்டு இருக்கேன், அதனால் அந்த ஸ்மெல்ல மோப்பம் முடிச்சிட்டாங்க. நானே என் பிள்ளைங்களுக்கு டைம் ஆயிடுச்சு வந்துருங்களேன்ட்டு வேகமாக கிச்சனோட க்ளீன் பண்ணாமல் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணலான்னு. என்னங்க பார்க்குறீங்களா? இப்போ 3 பேர் எங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்கள். என் காலுக்கு கீழே பெரிய எருமை மாடு, அதுக்குமே இங்கே பாரு. ஒருத்தர் படுத்துட்டாரு. நெக்ஸ்ட்டு அங்கே யாரோ வராங்க, இன்னொருத்த ஆள். அதான் வேகமாக பார்க்குறாங்க. ஹலோ கொட்டாச்சி. காரணம் இந்த சிக்கன் ஸ்மெல்லு, அதுக்காண்டி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டி வருது. நம்ம யாமையானா போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க கிச்சனில். அதெல்லாம் தர முடியாதுடா, பாங்கடா. மூஞ்சி அப்படி பாவமாக வச்சுக்கிட்டா போட்டுருவாங்களா? அப்படியே பாவமாக வச்சுக்கிட்டா தான் சோறு போடுவோம். அதுவும் சிக்கன் வேணும் இருக்கு தப்பா. போ. அடுத்து ஒருத்தர் என் கையை வந்து கொடு. கேமராவில் வச்சுருக்கியா சிக்கன்? கேமராலெல்லாம் எங்கிட்ட சிக்கன் வரும்? என் கையை ஸ்மெல் பண்ண வந்துட்டாங்க, வாடை அடிக்கும். மோட்டரில் தண்ணி இல்லை, தண்ணி போட போகிறேன். இப்போ பாருங்கள், பின்னாடி எனக்கு முன்னாடி வெளியே ஓடுவாங்க. அந்தா நான் என்ன வருவாங்க. அவங்க தட்டை போய் பார்க்குறாங்க, அங்கெல்லாம் போடலை. போ, நான் மோட்டார் போட வந்தேனாடா. ஏய், காலை 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 விட்றா, காலை எருமை மாடு விடு, தரேன் வா.